மகாபிரியவாச்சன் பெண்களிடம் ரகசியம் தங்குவது கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய சொல் இங்கே வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக கூட சொல்லுவாங்க, நம்மளை கேலி பண்ண கூட சொல்லுவாங்க. இந்த சொற்றொடர் எப்படி தோன்றியது? இது ஒரு பழமொழி மாதிரி கூட ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தோன்றும். சில சமயங்களில் நம்மை ஏளனம் செய்கிறார்களோ என்று கூட என்ன தோன்றும். இது எப்படி சாத்தியம்? மகாபாரதம் நம் அனைவருக்கும் தெரியும். அதில் குந்தி தேவி இறுதி வரை கர்ணன் தன் மகன் என்று சொல்லவே இல்லையே. அப்படிப்பட்ட பெரிய ரகசியத்தை காப்பாற்றிய அந்த பெண் இனம் எப்படி இப்பொழுது எந்த ஒரு சொற்றொடருக்கு ஆனானது என்று பார்த்தால் அதோ அந்த நிகழ்ச்சிதான் இத்தனைக்கும் காரணமாக அமைந்ததாம். மகாபாரத யுத்தம் முடிவடைகிறது. கர்ணன் அங்கே இறந்து விடுகிறான். அந்த மாண்டு விட்ட கர்ணனை பார்த்து குந்தி தேவி மகனே, என்னுடைய மகனே என்று ஓலமிட்டு கொண்டு வந்து அவனை தன் மடியில் இருத்திக் கொள்ளும் பொழுது பாண்டவர்கள் அனைவரும் கேட்கிறார்கள், இது என்னம்மா, இவனை உன் மகனே என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்கிறாள், நான் கன்னியாக இருந்த பொழுது பிறந்தவன் இவன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் சொல்லி இருந்தால் தன் அண்ணனை தன் பக்கம் சேர்த்திருக்கலாம், இந்த துக்ககரமான நிகழ்வு செய்யாமல் இருந்திருக்கலாம். அனைத்திற்கும் காரணம் தன் அன்னை இதை ரகசியமாக ஏற்று அதை தங்களிடம் இருந்து மறைத்ததுதான் என்று எண்ணி அன்று ஒரு சொற்றொடர் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. எப்படி சொன்னார்கள்? இனி பெண்களிடம் ரகசியம் தங்காது என்று அவர்கள் அனைவரும் சேர்ந்து சொன்னார்களாம். அதனால்தான் அதற்கு பிறகுதான் பெண்களிடம் எந்த ரகசியமும் தங்குவதில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் மிஞ்சி போனால் ஒன்று தன் கணவனிடம் சொல்லிவிடுவார்கள் அல்லது தன் குழந்தைகளிடம் சொல்லிவிடுவார்கள். இப்படி சொல்லாமல் எந்த ரகசியத்தையும் அவர்கள் காத்தது கிடையாது. அப்படி அவர்கள் மனசில் ரகசியம் தங்காமல் போனதற்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மகாபெரியவா ஆச்சரணம்.